ஸோ எப்போ நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம நெறைய சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம், நெறைய அனுபவங்கள் பெறுறோம். இந்த அனுபவத்திலிருந்து வர ஞானத்த நம்ம வந்து எப்போ உள்வாங்கி உள்வாங்குனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ரியலைசேஷன் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும்போது, நம்மளுடைய ஆராவோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பேசிக் கலர்ஸ் ஆஃப் ஆரா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பேசிக் கலர்ஸ் என்னன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெட். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கலர்னா ஒரு பர்ட்டிகுலர் கலர் மட்டும் இல்ல. அந்த கலர்ல நெறைய ஷேட் இருக்கும். இப்போ ரெட்னா ரெட்லயே 100 ஷேட் இருக்கும். அந்த 100 ஷேடுக்குமே ஒவ்வொரு ஷேடுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஆரால. அது பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு வெறும் பார்க்குறது மட்டும் இல்ல. ஆரா ஆரா பார்க்குறதுன்னா, வெறும் ஆரா எப்படி இருக்குன்னு பார்க்குறது இல்ல. அந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரெட்ல வந்து ரொம்ப கிளியரான ஒரு ரெட் இருந்துச்சுன்னா, இந்த தலைவர்கள், இந்த ஆர்மி ஜெனரல்ஸ் யாரெல்லாம் ஒரு குழுவான மக்களுக்கு தலைமை தாங்கி இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாமே கிளியரான ஒரு ரெட் இருக்கும் அவங்களோட ஆரால.